ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டிஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் நம்ம வீட்டில் நிற்கிது. இதுவரை நான் வீடியோ போடலை சீத்தாப்பழத்தோட வீடியோ. இதை பாருங்கள், தரையோட ஒட்டியே நிற்கிது நம்ம மரம். எவ்வளோ இந்த வாட்டி நிறைய பூத்துருக்கு, காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே பிஞ்சு தான். இது வந்து இன்னும் ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் உங்களுக்கு. இது வளையிறதுக்கு இன்னும் ஒரு மினிமம் ஒரு 10 நாள் பிடிக்கும். 10 நாள் ஆகணும், ஒரு வாரம். இதெல்லாமே இப்போ பிஞ்சு தாங்க. இது வளையும் போது எப்படின்னா இந்த காயோட கேப்பு தெரியுதுங்களா, அது ஃபுல்லாக வெடித்து அந்த ஒயிட் கலர் உள்ள சதை வந்து லைட்டாக அந்த வெளியே தெரியணும். அப்போ தான் வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாகவே இந்த வாட்டி நிறைய பூத்துருக்கு. போன மழையில் இதில் ஒரு கொம்புருங்க, அந்த மரக்கிளையே காற்றுல முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு விழுந்ததுனால இந்த வாட்டி இந்த சைடில் உள்ள கொம்பை காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு கொம்பில் தான் இவ்வளோ காய் நிற்கிது. நிறைய பழம் நிற்கிது. இதை பறிக்கும்போது அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய். பாப்பா தொட்டு பாருங்க. அம்மாடி அம்மா இங்கே இருங்க, தொடுவாங்க பாருங்க. தொடு பாப்பா, தொடு. பாப்பாவே பறிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. இங்கே பாரு பாப்பா, இது பாரு. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாமே இங்கே பாருங்க, ஃபுல்லாக இயற்கையாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதை வந்து பறித்து சாப்பிடும்போது வீடியோ போடுற பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.